ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 79 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் அப்புறம் டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். எபிசோட் 79ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டு வந்துட்டான் போல. ஸோ டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு தான் செக் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினை. ஸோ இப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவளை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும், ஏன்னா அவளுக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் நடந்திருக்கு, அவளை எக்ஸ்ட்ரா கேர் பண்ணியே பார்த்துக்கணும், அவளுக்கு இம்யூன் சிஸ்டம்லாம் ரொம்ப லோவாக இருக்கும், ஸோ டயட்டு ப்ராப்பரான மெடிசன் எல்லாமே அவள் டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி நான் இனிமேல் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அமுச்சு வச்சிடறான். அமுச்சு வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட உட்காந்து அவன் பேசுகிறான். ஹீரோயின் வந்து அன்கான்சியஸாக தான் இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு நீ தான் எல்லாமே, என்னோட ஹோல் லைஃபே நீ மட்டும்தான், என்னால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து அந்த பக்கம் வந்து விண்டோ கிட்ட பாத்துட்டு இருப்பான், ஏன்னா ஹீரோயின் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருப்பா. சோ ஹீரோ வந்து நவுண்டு கூட போக மாட்டான் ஒரு செகண்ட் கூட ஹீரோயினை விட்டு. அப்போ ஹீரோயின் வந்து பொறுமையா எழுந்துப்பா. அவ பெட் விட்டு இறங்கலான்னு போறப்போ ஹீரோ வந்து வேணா நிப்பாடு, எதுக்கு நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, பெட்லயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல நான் டே ஃபுல்லா பெட்ல தான் படுத்துட்டு இருக்கேன், அதுவே எனக்கு உடம்பு வலிக்குது, நான் கொஞ்சம் வாக் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோல அதெல்லாம் முடியாது, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, நீ கேட்டியா இல்லையா, நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். பட் ஹீரோயினை பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, அவ கேட்கவே மாட்டா, அவ ஆர்கியூ பண்ணுவா. அதெல்லாம் முடியாது, நான் இதுக்கு பெட்லயே இருக்கணும், நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், நீ எப்பவுமே என் பேச்ச கேட்கவே மாட்டியா, நீ எப்பதான் என் பேச்ச கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின்ல நீ சொல்றது பார்த்தா நான் எல்லாத்துக்குமே ஆர்கியூ பண்ற மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான், ஆமா நீ அதானே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அழகா கூப்பிடுவான். நம்ம ஹீரோ வந்து மென்ஷன் பண்ணி ஹீரோயினை கூப்பிடுவான். ஹீரோயின் கேட்பா, நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த டீலை வந்து ஹீரோ தான் செட் பண்ணுவான். ஹீரோ சொல்லுவான், சரி அப்போ என்ன டீல் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான், இன்னைக்கு டே ஃபுல்லா நீ வந்து நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும், ஆர்கியூவே பண்ணக்கூடாது, இந்த டீல்ல மட்டும் நீ வந்து வின் பண்ணிட்டேன்னா நீ என்ன கேட்குறியோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல அப்போ ஓகே, நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும், நான் வெளியே போக சொன்னா வெளியே போகணும், என்னை அவுட்டிங் கூட்டு போகணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்வா. சப்போஸ் அவ வின் பண்ணிட்டானா அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் கேட்பா, இப்ப நீ சொல்லு, நீ வின் பண்ணிட்டா நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ ஏதோ சொல்ல வருவான். அதுக்கப்புறம் ஹீரோல முதல்ல நீ வின் பண்ணு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். ஹீரோயின்ல சரி நான் கண்டிப்பா வின் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோன்ல சரி ஓகே இப்போதைக்கு படு, நான் உனக்கு மெடிசன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வைப்பா. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆர்கியூ பண்ணாம படுத்துப்பா. அப்ப ஹீரோ வந்து சொல்வான், இப்படிதான் குட் கேர்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். போயிட்டு அவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா யோசிப்பான். அவன் மனசுல என்ன ஓடும்னா, எனக்கு இருக்கிற கடைசி பர்சன் நீ தான், ஒன்னையும் என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். இங்க அந்த சீன் இப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நசீரும் டெமேட்டோ வீட்டுக்கு வருவாங்க ஹீரோயினை பார்க்கறதுக்காக. அப்போ ஹீரோ இருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே டெமட் சொல்லுவான், நான் ஹீரோயினை பார்க்கணும் போல இருக்கு, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நசீர்ல இவன் என்ன பண்ணான்னு தெரியல ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு நசீர் வந்து ஒரு மாதிரி பேசுவான். அப்போ ஹீரோ வந்து கோவப்படுவான். அப்போ தமத் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் அவன் அண்ணனை, நீ கொஞ்சம் பொறுமையாரி, ஆல்ரெடி ஹீரோயின் சிக்கா இருக்கா, நீ மேலும் மேலும் எதுவும் பேசாத, ப்ராப்ளம் எதுவும் கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்லுவா. ஹீரோ சொல்லுவான் தமத் கிட்ட, உன்னை பார்த்தா கூட அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா, ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவா, நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு தமத் கிட்ட சொல்லுவான். தமட்டும் அங்கேருந்து போயிடுவா. இங்க வந்து நசீர் போறப்போ ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணிட்டு நீ எங்கேயும் போவேனா, இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து நசீரும் செம்ம கோவத்துல இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், இங்க பார் நசீர், டாக்டர் வந்து அவகிட்ட எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நீ போய் எந்த சீனும் கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ நசீர்ல உன்னோட ஃபேமிலி நீ எல்லாமே பேக் பண்ணிட்டு மூட்டை கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போனாலே போதும், அவளுக்கு மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், நீங்க இருக்கிறது தான் அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே, உனக்கே நல்லா தெரியும் ஹீரோயின் இப்போ இந்த நிலைமையில இருக்கானா அது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். நசீரை போட்டு அடிக்கலான்னு தோணும், கையெல்லாம் முறுக்குவான். பட் அவன் அடிக்க மாட்டான், சீன் ஏதோ கிரியேட் பண்ண மாட்டான் நம்ம ஹீரோ. ஏன்னா இங்கே சண்டை போட்டால் ஹீரோயினுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் சொல்லிட்டு அவன் பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நசீர் சொல்லுவான், பரவாயில்ல அடி, உனக்கு அடிக்கணும்னு தோணுது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோவில் அப்படிலாம் எதுவும் இல்லை,
நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் எப்படியும் இந்த வீட்டை விட்டு போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நசீர் கோவப்படும் போதில்ல ஹீரோ சொல்லுவான், நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நசீரும் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் தம்மத்தை காட்டுவாங்க. அவ ஹீரோயின்கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வருவா. வெளியே வரப்போ ஸ்டெப்ஸ்ல கவனிக்காம காலை வச்சிருவா, லைட்டா ஸ்லிப் ஆயிடுவா. சாரி, ஜமால் தான் வந்து தம்மட்டை பிடிப்பான். பிடிச்சிட்டு 2 பேரும் ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகும் 2 பேருக்குள்ள. ஒருத்தர் பார்த்துப்பாங்க. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஸ்டெக் ஆகி நிற்பாங்க. அப்போ வந்து தமத் கேட்பா, எதுக்கு என் கையை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஜமால்ல, எனக்கு என்ன ஆசையா அவன் கையை பிடிக்கணும்னு, கீழே வெளியே போனேன், அதனால தான் ஹெல்ப் பண்ணலான்னு பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்போ ஜமால் சொல்லுவான், நெக்ஸ்ட் டைம் நீ கீழே விழுந்தா நான் பார்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஆக்வர்ட் மூமெண்ட் ஆயிடும் 2 பேருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நசீர் அங்கேருந்து வருவான். வந்துட்டு சண்டை போடுற மாதிரியே பேசுவான் ஜமால் கிட்ட. ஸோ லைட்டாக கிளாஷ் ஆகும் நசீருக்கும் ஜமாலுக்கும். நடுவில் வந்து தமத் போயிட்டு தயவுசெய்து சண்டை போடாதீங்க சொல்லிட்டு நசீர் அங்கேருந்து கூட்டு போயிடுவா தமத். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஸோ யாரும் இல்லாத போது அந்த ஸ்டடி ரூம் போயிட்டு கீ தேடுவா. ஏன்னா ஹைதர் அடைச்சி வச்சிருக்காங்களே, ஸோ கீ இருந்தால் தான் திறந்து விட முடியும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம கீ போய் தேடுவா. கரெக்டாக வந்து அங்கே வந்து நிறைய கீ கிடைக்கும். எல்லா கீயும் எடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான் யாருக்கும் தெரியாம. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லேவும் சித்தியும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து கார்டன் ஏரியால டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சித்தி சொல்லுவா, எனக்கு சுகர் கம்மியா இருக்கு டீல, நான் போய் சுகர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவா. கரெக்டா அங்கேருந்து போறப்போ வந்து சித்தி போனுக்கு வந்து ஒரு கால் வரும். அஸ்லே வந்து கரெக்டா அந்த கால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ சித்தி வந்து உடனே ஓடி வந்து போனை வாங்கிடுவா. அப்போ அஸ்லே கேட்பா, என்ன ஆச்சுமா, எதுக்கு உடனே வந்தீங்க, யாரு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ சித்தி சொல்வா, அது யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான் ஒர்க் விஷயமா கால் பண்ணா, அவள் ரொம்ப தொணம் பேசுவா, அதனால தான் நான் கால் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் வந்து அஸ்லேக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க அம்மா மறைச்சிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஹீரோ தான் காட்டுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவ ரூம்ல இருக்க அந்த பால்கனில நின்று காஃபி குடிச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்து சொல்லுவான், உனக்கு கோல்ட் ஆயிட போகுது, மறுபடியும் சிக் ஆயிட போற, ரூமுக்குள்ள போய் படு அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் வந்து ஆர்கியூ பண்ணாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவ வந்து பொறுமையா சொல்லுவா, இல்ல நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோவோ, சரி ஓகே உனக்கு நான் ஷால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஷால் எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு போட்டு விடுவான். அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், அழகா ஹீரோயின் பக்கத்துல ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோல, சொல்லு மை டியர் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ ஹீரோயின்ல சொல்வா, நான் மறுபடியும் ஹாப்பியா இருப்பேனான்னு தெரியல, எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. பட் நீ என்னை பார்க்கறல, எப்பவுமே நீ என்னை சிரிச்சுட்டே பார்க்கற, அந்த ஸ்மைல் வந்து எல்லாத்தையும் மாத்திடுது. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நீ தான் என்னோட ஹாப்பியஸ்ட் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், ஆமா எனக்கும் அப்படிதான். இது வந்து சாய்ஸ் கிடையாது. நீ தான் என்னோட டெஸ்டினி. நம்ம எவ்வளோ தூரத்துல இருந்தாலுமே, எப்பவுமே பிரிஞ்சு இருந்தாலுமே, எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். அந்த பாண்ட் வந்து எப்பவுமே மாறாது. நீ தான் எனக்குன்னு எழுதி வச்ச ஒரு பொண்ணு, அதே மாதிரி நானும் உனக்குன்னு எழுதி வச்ச ஒரு பையன். ஸோ நம்ம எவ்வளோதான் பிரிஞ்சு போனாலுமே நம்மளுக்குள்ள இருக்க அந்த லவ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஸ்மைல் பண்ணுவா, ஹீரோ மேல வந்து சாஞ்சிப்பா. சாஞ்சிட்டு சொல்வா, இந்த ஹார்ட் பீட் கேக்குதுல, அந்த ஹார்ட் பீட் கேட்குறப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன், ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ தான் என்னோட வந்து பீஸ்ஃபுல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க வந்து 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவான். இந்த மூமெண்ட்டே செம்ம கியூட்டா இருக்கும். 2 பேரும் ஹீல் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவன் அந்த கீ எடுத்திருப்பாள், அங்க எடுத்துட்டு வந்துட்டு ஹைதரோட டோர் வந்து ஓப்பன் பண்ண ஒரு கீயா போட்டு பாப்பா. உள்ள வந்து ஹைதர்ல, சீக்கிரம் ஓப்பன் பண்ண, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா ஓப்பன் பண்ணி விட்டுருவான். அங்கேருந்து ஹைதரும் ஹீரோனோட அம்மாவும் தப்பிச்சு போலான்னு போறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சித்தியும் ஜமாலும் வந்துருவாங்க. வந்தோடனே 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க. அப்போ வந்து சித்தி சொல்வா, நாங்க என்ன அவ்வளோ முட்டாளா, அவங்களை ஈஸியா எஸ்கேப் பண்ண விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இங்க வந்து ஜமால் போயிட்டு ஹைதரை பிடிச்சிட்டு போய் மறுபடியும் அந்த ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுவான். அப்போ ஹீரோயின் அம்மா கேட்பாங்க சித்தி கிட்ட, இது எல்லாமே உன் பிளான் தானே, பர்பஸா தானே அந்த கீயை வந்து அங்க வச்சுட்டு வந்தேன், நான் எடுக்கணும் தானே அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்பாங்க. அப்போ சித்தி சொல்வா, ஆமா உன்கிட்ட இந்த மாதிரி கேம் விளாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு,
அடிக்கடி நம்ம இந்த மாதிரி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினும் அஸ்லே தான் காட்டுவாங்க. அஸ்லே வந்து நல்லா வந்து ஹீரோயினை ப்ரொவோக் பண்ணிட்டு இருப்பா. அவ என்ன சொல்லுவானா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீ எப்படி ஹீரோ கூட ஒன்னா இருக்க, நீ உண்மையிலே ஹீரோவை லவ் பண்றதா இருந்தா நீ அவனை விட்டு கண்டிப்பா போகணும், நீ எப்படி டெய்லி அவனை வந்து கஷ்டப்படுத்த முடியுது, ஏன்னா அவனுக்கு அவன் தங்கச்சினா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கே தெரியும், இந்த ஒரு வழி வந்து அவனுக்கு நீ எப்படி டெய்லி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே வந்து பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் கரெக்டா கீழேருந்து வந்து சித்தி வந்துடுவா. வந்துட்டு அஸ்லே வந்து மிரட்டுவா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அஸ்லேவும் அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் சித்தி எதுவும் பேசாம அவளும் போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவன் மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன நினைப்பானா, நம்ம ஏன் ஹீரோக்கு இந்த மாதிரி பேர்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்பா. நம்ம ஹீரோயின் பெத்தா உங்களுக்கு தெரியும்ல, அவ ஈஸியா வந்து மேனிப்புலேட் ஆயிடுவா. யார் என்ன சொன்னாலுமே அதை கேட்டுட்டு நடப்பால. ஸோ அந்த மாதிரி தான் இங்க நடக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஜமாலை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஸ்டடி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜமால் சொல்லிட்டு இருப்பான், நம்ம வந்து சித்தியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அவ லிமிட்டை தாண்டி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், அவகிட்ட கொஞ்சம் லெசன் டீச் பண்ணணும் சித்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜமால் கேட்பான், நீ ஹீரோயின் பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா கேட்பான். அப்போ வந்து ஹீரோ பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஜமால் கிட்ட எல்லாமே ஓப்பனா பேசுவான், மனசு விட்டு பேசுற ஒரு பர்சன் வந்து ஜமால் தான். ஸோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்குவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த விஷயத்துக்குள்ள நான் சிக்கிப்பேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுவான். கரெக்டாக அந்த டாபிக் பேசும்போது ஹீரோயினும் அங்கே தண்ணி எடுத்துட்டு வருவா. வரும்போது டோர் கிட்ட வந்து நின்று கேட்டுருவா ஹீரோ பேசுறத. ஸோ ஹீரோக்கு தெரியாது ஹீரோயின் வந்து நிக்கிறத. ஸோ அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு ஹெல்ல இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல, ஒரு பக்கம் ஈநூல் இன்னொரு பக்கம் ஹீரோயின், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் நான் மாட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இது எல்லாமே ஹீரோயின் கேட்பா. ஹீரோயின் கேட்டு செம்மையா ஃபீல் ஆயிட்டு, நம்மளால தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவா, பாதியிலேயே அங்கேருந்து போயிடுவா. ஃபுல்லா கூட கேட்க மாட்டா ஹீரோ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு. அவ போனதுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோ என்ன சொல்வானா, ஹீரோயின் இல்லாம இருக்கிறதுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் நான் தாங்கிட்டு இருப்பேன், அவ இல்லாம என்னால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த லைன் சொல்லும் போது கரெக்டா ஹீரோயின் இருக்க மாட்டா, ஏன்னா அவ பாதியிலே போயிடுவாள். ஸோ ஹீரோ வந்து மனசுல இதுதான் இருக்கும், அவன் வந்து ஹீரோயினுக்காக என்ன வேணா பண்ணலாம், அவன் லவ் வந்து அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுது. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவ பாதி விஷயத்த பாதியிலே கெட்டு பாதியிலே போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து வெளியே அந்த கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருப்பா. உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. ஹீரோ சொன்ன அந்த விஷயம் எல்லாமே இவ ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவா. 80th எபிசோட்ல வந்து உங்களுக்கு தெரியும் இவ பண்ற சம்பவத்தை. ஸோ இவ என்ன பண்ணுவா, செம்மையா அழுதுட்டு இருப்பா. ஹீரோக்கு நம்ம கஷ்டத்துக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கரெக்டா வந்துடும். வந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல சும்மா தான் இங்க ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல ரொம்ப காத்தடிக்குதுவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஹீரோயின்ல இல்ல நானே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோல ஓ அப்படியா, நான் அவனை தூக்கிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழகா தூக்கிடுவான். தூக்கிட்டு லைக் ஹீரோயின் வந்து ஆர்கியூ பண்ற மாதிரி பண்ணுவா. பட் அவ பண்ண டீல் வந்து ஞாபகம் வரும். அதனால வந்து நான் ஆர்கியூலாம் பண்ணல, சும்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா, என்னை கீழே இறக்கி விட்டு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஹீரோல அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ அது எல்லாமே நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ 2 பேரும் வந்து ரொமான்டிக்கா பேசிப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு கிச்சனுக்கு போவான். இங்க இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ கேட்பா, நீ என்ன சாப்பிட்ற இன்னைக்கு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல எனக்கு பிரெட் டோஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஸோ ஹீரோ வந்து அது அழகா பண்ணி கொடுப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆஃப் மைண்டா தான் இருப்பா. லைக் ஹீரோ கிட்ட வந்து பழைய மாதிரி இருக்க மாட்டா. அவன் மைண்ட்ல வேற விஷயம் ஓடும். அது அவ ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே கிளியரா தெரியும். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஃபுல்லஸ்டா வந்து ஹீரோயினை லவ் பண்ணுவான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போறப்போ அவ அங்கேருந்து போயிடுவா. அவாய்ட் பண்ணிட்டு லைட்டா அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். போயிட்டு டீ போட்டு குடிப்பாங்க. இங்க இவங்க 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஸோ நைட்டு தூங்குற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு சாக்ஸ் போடுவா. அப்போ கூட நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ எல்லாமே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோயினா ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடும், என்னது ஆர்கியூ பண்ணாம நீ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறிய, பரவாயில்ல, இந்த டீல்ல வந்து நீ சீக்கிரம் வின் பண்ணிடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் சொல்லுவான், ஆமா நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு தோக்கறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா.
அப்போ சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைப்பா ஹீரோயினை. அப்போ ஹீரோயின் கேட்பா, நீ என் கூட இன்னைக்கு படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹீரோ, நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நவுண்டு படுக்க சொல்லிட்டு அவனும் வந்து ஹீரோயின் பக்கத்துல படுத்துப்பான். இங்க இவங்க 2 பேரும் வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பா, எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லு ஹாப்பி எண்டிங்ல முடியிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோல, எனக்கு ஸ்டோரி சொல்லலாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, அப்போ நம்மளுக்காக ஒரு ஸ்டோரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோல, சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி சொல்லுவான். இங்க வந்து ஹீரோயின் கேட்டுட்டே தூங்கிடுவா. இவங்க வந்து ஒரு கியூட்டான பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் 2 பேரும் ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து கெட்ட கனவு மாதிரி வரும். அவ பயந்து அலறடிச்சு எழுந்துப்பா. ஹீரோவும் எழுந்துட்டு, என்னாச்சு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்லை எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல நான் இனுல பார்த்தேன், அவளை யாரோ வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, நான் அவளை காப்பாத்தலான்னு போறதுக்குள்ள அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவா. அப்போ ஹீரோல, எதுவும் இல்லை கனவு தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அப்செட்டா இருப்பா. அவ என்ன சொல்லுவானா, உனக்கு இவ்வளோ நடந்தும், உன்னோட சைல்ட்ஹுட்ல இவ்வளோ பெரிய ட்ராமா நடந்தும், நீ எப்படி கெட்டவனா இல்லாம இவ்வளோ நல்லவனா இருக்க, நீ எப்படி ஒரு குட் பர்சனா இருக்கணும்னு நீ செலக்ட் பண்ண, அது ரொம்பவே கஷ்டம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. அப்ப ஹீரோயின்ல, என்ன டைட்டா ஹக் பண்ணிக்கோ, ஹக் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோவும் டைட்டா ஹக் பண்ணிட்டு 2 பேரும் தூங்குவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல மார்னிங் ஆயிடுது. ஸோ ஹீரோ எழுந்ததுக்கு முன்னாடி ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவ ரொம்ப ஃபீல் பண்றா, நான் இருக்கிறதுனால தான் உன் லைஃப் வந்து இவ்வளோ மோசமா இருக்கு, நான் மட்டும் இல்லைன்னா நீ கொஞ்சம் நிம்மதியாச்சும் இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே நம்ம ஹீரோயின் யோசிப்பா. அப்போ வந்து கரெக்டாக ஹீரோ எழுந்துப்பா. என்னாச்சு நீ ஓகேவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின்ல, ஓகே தான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஹீரோல, ஆமா எனக்கு தெரியும், நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவா, எழுந்து போய் பால்கனி ஆண்ட போய் நிற்பா. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஹேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறப்போ ஹீரோ வந்து சொல்லுவான், இவ்வளோ காலையிலையா பால்கனிலே வந்துட்டு, உனக்கு சிக்காயிட போகுது, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோல, நான் சொல்றேன்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, கண்டிப்பா முடியாது நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோல, அப்போ நீ ஒத்துக்கிறியா, நான் சாரி. அப்போ ஹீரோ சொல்லுவான், இப்போ நான் டிக்ளேர் பண்றேன், நீ வந்து இந்த டீல்ல தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, ஆமால நான் தோத்துட்டேன்ல, அப்போ நான் தோத்தா நீ என்ன பண்ணலான்னு வச்சிருந்த உன் மைண்ட்ல, அதை சொல்லிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஏன்னா ஹீரோ அப்போ சொல்லியிருக்க மாட்டாள, நீ முதல்ல தோக்குறியா பார்க்கலாம், நான் வின் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ண நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோயின் கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. பட் இப்போ வந்து அவ வேணும்னே தான் தோத்துருப்பா. ஏன்னா ஹீரோ மைண்ட்ல என்ன இருக்கு, அவன் என்ன வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னு தோத்துருப்பா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை வந்து 2 ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுவான். ஸோ ஹீரோ வந்து இதான் மைண்ட்ல வச்சிருக்கான் போல. சப்போஸ் ஹீரோ வின் பண்ணா அவன் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல வச்சிருந்திருக்கான் போல. கரெக்டாக அவன் வின் பண்ணும்போது ஹீரோயினும் கேட்குறப்போ ஹீரோ வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு ஹீரோயினை வந்து ஹோல்ட் பண்ணுவான். 2 கையை வச்சுட்டு அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோயின் மைண்ட்ல சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிப்பானா, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் உன்னை விட்டு போகணும்னு நான் யோசிக்கிறேன், நான் இருந்தேன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால தான் நான் கிவ் அப் பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய குண்டே தூக்கி போடுவா. அதாவது அவன் மனசுக்குள்ள அதை பத்தி யோசிப்பா. ஹீரோ விட்டு போயிடலாம், நான் விட்டு போனாதான் நீவன் சந்தோஷமா இருப்பான், அதுக்காக ஹீரோ சந்தோஷத்துக்காக நான் அவனை விட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிப்பா. இது நம்ம ஹீரோக்கு தெரியாது. இங்க எபிசோட் 79 completed. Thank you so much for watching my video guys. Episode 18 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.